அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை விட்டு பிரிவாரா ஜீவா? விறுவிறுப்பான தருணங்களுக்காக காத்திருக்கும் ரசிகர்கள். சூடுபிடிக்கும் கதைக்களம். மொய் வைத்ததில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இரண்டாக பிரிந்துள்ளது. மொய் வைத்ததில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இரண்டாக பிரிந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல தொலைக்காட்சியில் மிகவும் விறுவிறுப்பாக செல்லவும் தொடர்தான் பாண்டியன் ஸ்டோர். இதில் நடிக்கும் நடிகர்கள் அனைவரும் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குடும்ப ஒற்றுமை, அதில் நடக்கும் சிறிய சிறிய சண்டைகள், அதனை எவ்வாறு நாம் சரி செய்வது என்பதை கருவாக கொண்டுதான் நகர்த்தப்பட்டு வருகிறது. வீட்டில் மூவரும் கர்ப்பமாக இருப்பதால் மீனாதான் இவர்களை தனியாக கவனித்து கொண்டு வருகிறார். இதனால் நாளுக்கு நாள் மீனாவின் வேலைகள் அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கண்ணன் ஐசுவை திருமணம் செய்த பின்னர் கண்ணனின் ஆட்டம் வீட்டில் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் மீனாவின் தங்கை திருமணத்துக்கு சென்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தினர் மூர்த்திக்கு தெரியாமல் தனித்தனியாக மொய் வைக்க திட்டமிட்டுள்ளனர். மொய் பணத்தை கொடுத்து பெயர் எழுதச் சென்ற இடத்தில் கண்ணன், கதிர் ஆகிய இருவரும் தனித்தனியாக மொய் எழுதியுள்ளனர். இதனை தவறாக புரிந்து கொண்ட ஜீவா, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்து மூர்த்தி அவமானத்தில் தலைகுனிந்து நின்றுள்ளார். மேலும் அந்த வீட்டுக்கு இனி நான் வரமாட்டேன் எனவும் ஜீவா கூறியுள்ளார். ராஜியின் மரியாதை காக்க பாண்டியனுக்கு பணம் கொடுத்து மாஸ்காட்டிய கதிர். முழு விவரங்கள் இதோ இந்த பட்டியலில். ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 சீரியலில் இந்த வார நடக்கும் கதைக்களம் மற்றும் திருப்பங்கள் பற்றிய முழு விவரங்கள் உள்ள விரிவான தகவல்கள் இதோ. தனது மூத்த மகனான சரவணனுக்கு திருமணம் செய்து வைத்த பாண்டியன் தான் சொன்ன சவாலில் ஜெயித்துள்ளார். பல குழப்பங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் பல பிரச்சினையை சமாளித்து திருமணம் நடத்தியுள்ளார். பாண்டியன் மீண்டும் கடை போன்ற இயல்பான திரைக்கதைக்கு திருப்பியுள்ள பாண்டியன் குடும்பம் தற்போது பல பிரச்சினைகளுக்கு தயாராகி வருகிறது. பாண்டியனின் மூத்த மகனான சரவணன் தனது தந்தை சொல் கேட்டு தங்கமயில் சரண்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தங்கமயில் பல தில்லுமுள்ளு செய்து சரவணனை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர் ஏமாற்றிய விஷயங்கள் பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் தெரிய வரும்பொழுது பெரிய அளவில் பாண்டியன் வீட்டில் பூகம்பம் காத்திருக்கிறது. கோமதி நிரோசா சொல் கேட்டு ராஜியை திருமணம் செய்து கொண்ட கதிர் வெறுப்புடன் தனது திருமண வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். பின்னர் படிப்படியாக மனமிறங்கிய இந்த திருமண வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறார். காதல் திருமணம் என பலர் அறிந்தாலும் இவர் இந்த வாழ்க்கை பெரிய பிரச்சனையில் நடந்துள்ளது. இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் காத்திருக்கிறது. உங்களை மீண்டும் சந்திப்போம்.